வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் வேலைன்னு ஒரு மூவி வந்து சொர்க்கவாசல் 2024 ரிலீஸ் ஆன ஒரு ப்ரிசன்ட் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பண்ணுறது நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல் லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தில் வந்து மெயினான கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திபன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நம்ம ஆர்சி பாலாஜி ப்ளே பண்ணுவோம். அப்புறம் வந்து சிகான்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர் கேரக்டர், அது வந்து செல்வராக வந்து ப்ளே பண்ணியிருப்பார். அண்ட் இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஜெயில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திபன்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு லோக்கல் ஏரியாவில் வந்து லோக்கல் ஏரியாவில் வந்து ஒரு கடை வச்சு நடத்துகிறவர், டிஃபன் கடை இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவர். வந்து எதிரிலே வந்து ஒரு பூக்கடை இருக்குது. அந்த பூக்கடையில் ஒரு பொண்ணு இருக்குது. இவருக்கும் அவருக்கும் லவ் அஃபேர்லாம் இருக்குது. அதெல்லாம் ஓகே. ரொம்ப பொறுப்பான பையன், அம்மாவை பார்த்துப்பாரு, அதுக்கப்புறம் கடையை பார்த்துப்பாரு. தென் வந்து அந்த பொண்ணுக்கிட்டையும் வந்து ஒரு மாதிரி நல்ல லைஃப் லீட் பண்ணுறவர். ஸோ தன்னோட அந்த தள்ளுவண்டிலேருந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு அதை லோன் சேங்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். சண்முகம் நினைக்கிற அவர் பேர். ஒரு மாதிரி லைஃப் எல்லாமே செட் ஆகிற ஒரு நேரத்தில் அன்னைக்கு நைட்டு எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நைட் இருக்கும்ல, அந்த நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த லோன் வாங்கி கொடுக்குறவருன்னு சொல்கிறவர் அவரோட வீட்டில் வந்து ஏதோ பைப் எதுவும் சரியில்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டு, மற்றவன் எதுக்கு போகணும், நானே போய் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திபன் அங்கே போகிறாரு. ஸோ இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, இவருக்கு இதுக்குள்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பைப் மட்டும் லீக் ஆகிட்டு, ஸோ அதை சரி பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அவர் கிளம்புறத எதிர் வீட்டில் ஒரு தாத்தா பார்த்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் தான் இவர் வந்து லோன் லெட்ரு வந்து இப்போ பேங்க்கில் மேனேஜர்கிட்ட பேசி அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு போயிட்டு வர சமயமாக நினைக்கிறாங்க. வர சமயம் தான் நினைக்கிறேன். அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து செத்துட்டாருன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அவர் வீட்டுக்கிட்ட தான் இருக்கார். அங்கே போய் பார்த்தா அவர் மேலே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மிளகா பொடி ஒன்று இருக்குது. அது அந்த அந்த கொலைக்கு முன்னாடி தான் இவங்க கடையில், நம்ம பார்த்திபன் கடையில் ஒருத்தவங்க வந்து மசாலாவை வந்து பேக் பண்ணி வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ வந்து மிளகாப்பொடி தூவி விட்டால் எதுவும் தெரியாதுல்ல, இந்த ஓப்பன் ஆகும் சரி, மற்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்து இதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலைப்பள்ளியை வந்து நம்ம பார்த்திபன் மேலே போட்டுறாங்க. அதாவது இவன் கடையோட மிளகாப்பொடி தான், இவன் அந்த டைம் வந்திருக்கிறான், ஸோ வந்து ஹைட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொலை விசாரணை பண்ணுறது, கொலை கேஸ் விசாரணை பண்ணுறதுக்கு இப்போ சென்ட்ரல் ஜெயிலில் வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. சென்ட்ரல் ஜெயிலில் வந்து ரெண்டு முக்கியமான பெரிய ஆளுங்க இருப்பாங்க. ஒன்று வந்து சிகா, நம்ம செல்வராகவன் சார் ப்ளே பண்ணுறப்போ, இன்னொன்று வந்து ரவி. ஓகேங்களா. இந்த ரெண்டு பிளாக் தான். இந்த ரெண்டு பிளாக்கில் ஏதாவது ஒரு பிளாக் இருந்தாலும் நீ செத்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. சிகா வந்து உள்ளே வந்து பவுல் ஓட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வந்து ஒரு பெரிய ஒரு உள்ளேருந்து சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆள். ரவி வந்து சிகா எப்போ போவான், அந்த இடத்துக்கு எப்போ போகலான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஸோ இவங்களுக்குள்ள வந்து நிறைய கேங் வராது நடக்கும். இந்த சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு தான் நம்ம பார்த்துட்டு உள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் இவர்கிட்ட இருக்கிற ஒரு திறமைன்னா சூப்பராக சமைப்பார். ஓகேங்களா. இவர் போகிறாரு. போயிட்டு சிகா, அதாவது வந்து சிகா தான் வந்து காசு கொடுத்து கொல்ல சொன்னான்ற மாதிரி பார்த்திபன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சிகா யாருன்னு வந்து தேர்ந்து இருப்பார். அதுக்கப்புறம் அந்த சிகா கிட்ட பேசுகிற சான்ஸும் கிடைக்கும், பேசிடுவார். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு பெயில் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலில் வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க கைதிகளை. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சால் அந்த கைதிகளுக்கு ஏதாவது பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு சிகா வந்து அப்ரூவல் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம். இது வந்து போலீஸ்க்கும் கட்சிக்காரங்களுக்கும் மற்ற யாருக்குமே வந்து பிடிக்காது. ஏன்னா இவன் அப்ரூவல் ஆகிட்டனா இவன் வெறும் ஆயுதம் தான் சொல்லிட்டு இவங்க வெளியே விட்டுட்டு மீதி இருக்கிற பெரிய இடத்துல இருக்கிற எல்லாருமே மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சிகாவை போட்டு தள்ளுறது ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பார்த்தியை வந்து செலக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. அப்படி பண்ணனா நீ வெளியே போயிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கும் வேறு வழி இல்லாமல் சிகா மேலே இருக்கிற கோபத்துலேயும் வெளியே போகிற ஆசையிலையும் இந்த வேலையை பண்ணுறானா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, உள்ளே நடந்த கேங் வார், கடைசியில் என்ன தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்த சென்ட்ரல் ஜெயிலில் வந்து எஸ்பியாக வந்து ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பார், திகாரில் வந்து வந்திருப்பார். ஆனால் ஏற்கனவே அங்கே பல வருஷங்களாக இருந்தால் கட்டபொம்மன்னு சொல்லப்படுறா நம்ம கருணாஸ்க்கு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணப்பார். அந்த கேரக்டர் வந்து இவர் இந்த பதவி மேலே எவ்வளோ ஆசையாக இருந்தார், அதுக்காக என்னென்ன பண்ணார், எப்படி கேம் ஆடினார். ஸோ உள்ளே பேக் ஸ்டாப்பிங் நிறையா இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கதை வந்து ஒன்றும் வந்து குழப்பமாலாம் இருக்காது. கரெக்டாக கதையை கொண்டு போவாங்க. அப்பப்போ வந்து இந்த இது வரும், இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி வந்து பேசிட்டு போவாங்க. மற்றபடி படத்தில் வந்து குறை எதுவுமே கிடையாது. விஷுவல் வைஸ் நல்லாயிருக்கு, கதை வைஸ் நல்லாயிருக்கு. ஆர்ஜே பாலாஜிக்கு அவரோட கரியரில்
இது ஒரு நல்ல படம். ஆனால் அதே மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் ஓகே, இந்த எமோஷன் சீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எலவேட் பண்ணி நடிச்சு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு சீன் வரும். குக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், கிச்சன் ஹெட். அவர் இறந்துருவார். அவர் இறந்ததுக்கு ஒரு அழுகுற சீன் ஒன்று வரும். அப்போ ஏதோ பல்லு காமிச்சு அழுவார். எனக்கு அது ரொம்ப ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே, இன்னும் கொஞ்சம் எலவேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி ஒரு நல்ல படம், ஒரு ஏரிட்டட் மூவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இது எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரிசன் ராயட் மூவி வேணும்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம் ஓகேங்களா. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். அண்ட் இது மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நம்ம சொன்னோம். படி நிறைய சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.